கடவுள் அவர் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷனை படைத்ததுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே 6:6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது நான் நினச்சி நிறைய பாவம் செய்கிறதுனால அவர் அப்படியாக அந்த மனஸ்தாபப்பட்டிருப்பார். ஏன்னா பிள்ளைங்க தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படியும் என்று நினைத்தார். ஆனால் அந்த கனியை சாப்பிடாத என்று சொன்னதுனால பிள்ளைங்க சாப்பிட்டதுனால அவர் வருத்தப்படுறார். இது நிமித்தம் பாவம் பூமியிலே பெருகிருச்சு இல்லையா? இதனால் நான் யோசித்து நான் அப்பொழுது அவருடைய இதை நான் புரிந்து கொண்டேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே அது நடக்கும்போது மிகவும் இது வசனம் எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆண்டவருடைய கஷ்டத்தை இன்னும் நான் அதிகமாக உணர நேர்ந்தது. எப்படின்னா, என்னுடைய அண்ணன் இறந்த பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணனோடு நாங்கள் ரொம்ப நல்லா பேசி அவருடைய நல்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அவருடைய ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்கும்போது அண்ணன் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுகிறது, இந்த கோயிலில் வசனம் வாசிக்கிறது, அவர் எங்கெல்லாம் அவர் உட்காந்து அங்கே போகிறது இங்கே போகிறதுலையும் ஏன் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி அவர் இல்லாத போது அவருடைய வீடியோ எங்கேயாவது இருக்காதான்னு தேடுறோம். என்னவோ 2-3 இடத்துல சும்மா ஒரு ஃபோட்டோ, ஒரு 5 நிமிஷம் அந்த கிறிஸ்மஸ்க்கு பாட்டு போடும்போது அவர் போய் காணிக்க போடுறது, இந்த மாதிரி தான் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை குறித்து நிறைய வீடியோ எடுத்துருக்கலாமோ, அவரை இப்போ பார்த்துருப்பேன். திடீர்னு அவருடைய மரணம் ஹார்ட் அட்டாக்கில் திடீர்னு இறந்ததுனால நான் யோசிக்கிறேன். அப்போது இனிமேல் நம்ம எல்லோரும் வீடியோ எடுக்கணும், அவங்களோட சந்தோஷமாக சமாதானமாக, ஏன்னா யார் எப்போ போவாங்கன்னு தெரியாதனால சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நான் ஊருக்கு போகும்போது நிறைய வீடியோ எடுக்கணும்னு ஃபோட்டோ எடுக்கணும்லாம் நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு அது எப்படி வரல, ஃபோட்டோ எடுக்கோ வீடியோ எடுக்கோ அவங்களுக்கு இது வரல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், கஷ்டங்கள், அது எதுக்குன்னு கூட ஒன்று அந்த நேரத்தில் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இப்படி இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவருடைய மேகத்தை பார்த்து ஏன் டேடி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக நான் பார்க்கும்போது அந்த வானத்தில் அழகான ஒரு சூப்பரான அந்த மேகமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது நான் அவருடைய மேகத்தை ரசித்து பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் நான் அவருடைய வானம் நீளமாக சூப்பரான அந்த அந்த கலரு, ஒரு பக்கம் அந்த சூரியன் மறையிறது ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பஞ்சு மாதிரி அங்கங்கே விரித்து வச்ச மாதிரி ஒரு மேகம். ரொம்ப இயற்கையை ரொம்ப ரசித்து பார்த்தேன். அப்புறம் மரம் செடி, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மரங்களும், அந்த மலை, பூக்கள், பறவைகள் அந்த சாயங்காலத்தில் அழகாக பறந்து போகிறது, விதவிதமான அதை பக்கத்தில் ஏரி மாதிரி தண்ணி இருக்குதுன்னா நிறைய கொக்கு, அந்த நாரை, நிறைய பறவைகள் பறந்து போகும்போது இதெல்லாம் ரசித்து பார்க்கும்போது அப்போ தான் ஆண்டவருடைய இது புரிஞ்சிச்சு. ஆண்டவர் இதெல்லாம் நல்லது என்று கண்டார் இல்லையா? அவர் படைத்த ஒவ்வொன்றும் நல்லது கண்டார். ஆனால் மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். நான் யோசித்தேன், ஆண்டவருடைய வேதனையை இன்னும் நான் அதிகமாக உணர முடிஞ்சிச்சு. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு மனுஷியாக இருக்கும்போது நம்மளோட உறவினர்கள் நம்மக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசலையே, நாம் என்ன நினச்சிட்டு அது என்ஜாய் பண்ணோம் ஊரை அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்படி இருக்காங்களேன்னு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வேதனைப்படுறோன்னா, ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷர்கள் எவ்வளோ வேதனையாக பாவத்தை செய்துட்டு வேதனை கொடுக்கிறார்கள் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவர் படைத்த ஒவ்வொரு படைப்புகள், அதாவது செடி மரம் எல்லாம், பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து நல்லது, சூரியன் நிலா எல்லாத்தையும் பார்த்து நல்லது என்று கண்டவர் மனுஷனை பார்த்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?